None of the colleges will tell you this. Engineering படிக்கணும் ஆசைப்படுற நியூ ஜர்னிஸ்க்கு ஒரு டிப் இருக்கு. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வெல்கம் டு டே 3 ஆஃப் 100 days vlog challenge. என்னடா இது எடிப்டியான இருக்குன்னு பார்த்தா ஆப்டிடியூட் புக் தான் தலைக்கீழ வச்சு படிச்சிட்டு இருக்கேன். டெய்லியும் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஜிம் படிடா ஜிம் படி. டேய் உங்களுக்கு எதனா ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் தோணுதா? எனக்கு டெய்லி ஒன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன தோணுச்சுனா ரேண்டமான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அதுல ரேண்டமான பீப்பிள்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிட்டு சோஷியலைஸ் ஆகிறதுக்காக இன்ட்ரோவர்ட்னஸ் போக்குறதுக்காக. பட் அதுல யாராவது கமிக்கிறாங்கன்னா கம்பெனி பொறுப்பாக இருப்பான். நியூ ஜர்னிஸ்க்கு என்ன டிப்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் காலேஜ் சேரும்போது அவர் கோலே பேஸ் பண்ணதான் இருக்கும். அப்போ எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க சேரும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. If you have 80% above in both 10th and 12th, and also you have hope that you will continue this studies throughout your college, you can definitely join in your favorite college of Centec or management, because you can attend the most of the companies coming to your college for the placement. ஆனா if you have average of 60% in both 10th and 12th, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்கறத விட காலேஜை பாருங்க. அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் வருதான்னு பாருங்க. ஸோ நீங்க அந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா உள்ள போனாலும் நீங்க எலிஜிபிள் இருக்க கம்பெனிக்கு நீங்க பேசி அட்டென்ட் பண்ண முடியும். உங்களுக்கு சீட்டே கிடைக்கல ஒரு வழியே இல்லைன்னா உங்களால முடிஞ்சு மேனேஜ் சேர்ந்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு சில கம்பெனிஸ் எலிஜிபிள் இருக்கு. இப்பதான் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்க்கே வரேன். இஃப் யூ பிலோ 60% இன் போத் 10th and 12th, தயவு செஞ்சு எந்த காலேஜுக்கும் ஆன் கேம்பஸ் ஒரு பேசாதான் கோலோட செலவு செஞ்சுட்டு போய் சேராதீங்க. அன்லெஸ் உங்க வீட்டுல என் பையனையோ பொண்ணையோ நான் மார்க்குக்காக வேலைக்காகவா இல்லை ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளம் செஞ்சுக்கோங்க. ஒரு ஆன் கேம்பஸ் கோலோட நான் இந்த காலேஜ்ல சேர்ந்தா பேஸ் ஆகின்னு நினைச்சுக்கிட்டு பிலோ 60% சேர்ந்தீங்கன்னா அப்புறம் ஃபைனல் இயர் வந்துட்டு இல்ல நான் யாரையும் டிமோட்டிவேட்லாம் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன்னா ரியாலிட்டி அப்படிதாங்க இருக்கு. நிறைய பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபைனல் இயர் வந்த பிறகுறான் புரியுது, ஓ இதெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவான்னு. கடைசியில் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போதான் போறோம். அதுல மெயின் பார்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நம்மளோட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஹோப்போட வந்து சேர்ந்துட்டு கடைசியில நீங்க டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கெத்தா ஃபேஸ் பண்ணலாம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஃபாலோ பண்ணிக்கோங்க.